இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா, மெயின் ரோட்ல இருந்து 4வது சைட்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 20க்கு 60 அடி உள்ள நீளமான கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்னு 4 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக இதை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் கலர்ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டென்சில் டிசைன்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து வீட்டை செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் டெராஸில் பார்த்தீங்கன்னா 17க்கு 4 அடி சைஸில் தனியாக லாண்ட்ரி ரூம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 20 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் சைட் பூராமே ஸ்பெஷல் பட்டியில் டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 11க்கு 16.25. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 17. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் வாலுக்கு போகிற பெயிண்டில் ஸ்டென்சில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸ்லேயே டிவி யூனிட் ரெடி பண்ணி பேக்ரவுண்டுக்கு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸும் அமைச்சிருக்காங்க. கார்னரில் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக கார்னரில் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் நல்ல அகலமான கிரானைட் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக டைனிங் ஸ்பேஸில் கிளாஸ் டோர்ஸோட நிறைய டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. சென்டரில் பெரிய உட்டன் காட் போட்டுக்கலாம். அதுக்கு ஹெட்போர்ட் டிசைனாக பேக் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் நல்ல கலர்ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 6x 23 அடி சைஸில் லாபி. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x4. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஜன்னல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடி பிராண்டில் மஸ்கிட்டோ நெட்டோட யூபிவிசியில் செஞ்சுருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா பிளான் பண்ணி இங்கே டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஃபோர்த் பெட்ரூம், கடைசி பெட்ரூம், சைஸ் 16x10. இந்த வீட்டில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நிறைய இடங்களில் பெயிண்டில் ஸ்டென்சில் டிசைன்ஸும் அது போக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 12x8. ஃப்ரண்ட்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி டெரஸ் போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு கோவில்பாளையம் போகிற ரோட்டில் இடிகரையில் மெயின் ரோட்டில் இருந்து 4வது வீடாக அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 90 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். இது லாண்ட்ரி சைஸ் 17x4. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ரூம் பெருசாக இருக்கிறதுனால இதை ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.